ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். நம் சம்பிரதாயத்தில் சிறிய வயது உடையவர்களை தண்டம் சமர்ப்பிக்கலாமா? அப்படி சமர்ப்பித்தால் யாரை சேவிப்பது? தண்டம் சமர்ப்பிப்பது அதாவது சாஷ்டாங்கமாக விழுந்து சேவிப்பது. வயதிலே சின்னவர்களாக இருந்தால் சேவிக்கலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்றைய தினத்திலே, இன்றைய காலகட்டத்திலே இந்த சேவிக்கிறதுங்கிறதே ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. இது இன்னொன்னு முக்கியமா அடியன் பல இடங்கள்ல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது சில இடங்கள்ல சொல்ல முடியறது இல்லை. பல பேருக்கு நம்முடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களுக்கே, மற்றவர்களை விட்டுடலாம், ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கே இன்னொரு ஸ்ரீ வைஷ்ணவரை பார்த்தா நாம் முந்திக் கொண்டு கை கூப்ப வேணுங்கிற அந்த எண்ணம் கூட இருக்க மாட்டேங்கிறது. அது பார்த்தா அப்படி சிரிக்கிறது, கையை காட்டுறது, அப்படியே கையை ஆட்டுறது, இப்படியெல்லாம் பண்றார்களே தவிர பலருக்கு கை கூப்பி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரை பார்த்தா அவர் எந்த வர்ணம், அவர் ஆணா பெண்ணா, இந்த வித்தியாசம் எல்லாம் பார்க்கவே கூடாது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இன்னொரு ஸ்ரீ வைஷ்ணவனை பார்த்தா, இந்த சாஸ்திரத்துல எவ்வளவு சொல்றதுன்னா, வைஷ்ணவம் திருஷ்டுவா தண்டவத்து பிரணமே பவி அப்படின்னு, ஒரு வைஷ்ணவன் இன்னொரு வைஷ்ணவனை பார்த்தா விழுந்து சேவித்துக் கொள்ள வேண்டும், ரெண்டு பேருமே விழுந்து சேவித்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு தாசிய பாவம், நைச்சிய பாவம் இருக்கணும். நாம் ஒருத்தரை பார்த்து சேவிக்கும் பொழுது அடியேன் தேவரீரை விட தாழ்ந்தவன் அப்படின்னு நினைச்சுட்டே நம்ம சேவிக்கணும். அதே போல எதிரில் இருக்கிறவரும் அவரும் சொல்லணும் அடியேன் தேவரீரை விட தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அடியேன் ராமானுதாசன் என்று சொல்லிக்கொண்டு நாம் விழுந்து சேவிக்கணும். எந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பார்த்து கொண்டாலும் அப்படித்தான் அது சேவிச்சுக்கணும். அதுவாவது அது கண்டிப்பா பண்ணணும், அது விதியே இருக்கு. இருந்தாலும் அது சில சமயங்கள்ல பண்ண முடியலன்னு வச்சுக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரை பார்த்தா நம்ம கை கூப்பணும். அந்த கை கூப்புறதுலயும் பல பேர் எப்படின்னா, முதல்ல எதிராளி கை கூப்புவாரா அப்படின்னு, எதிராளினா எதிரின்னு அர்த்தம் இல்லை, எதிரில இருப்பவர்னு அர்த்தம். அவர் கை கூப்பினா அதுக்கப்புறம் நம்ம கூப்பலாம், இல்லைன்னா பரவாயில்ல அப்படியே போயிடலாம் அப்படின்னு நினைப்பார்கள். அதுவும் தவறு. ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு நாம் முந்திக் கொண்டு கை கூப்ப வேணும். இது பொதுவான சம்பிரதாய கருத்து. நாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருத்தர் பார்த்தா விழுந்து சேவிச்சுக்கணும். அது முடியலைனாலும் நன்றாக கையை கூப்பி சேவிக்கணும். அதுலயும் கை கூப்பிடுறது கூட ஏதோ ஏனோ தானோன்னு அப்படி கீழே கூப்பிடுறது அப்படிதான் கூப்பிடணும். நல்லா கையை கூப்பி சேவிக்கணும். இது பொதுவாக யாரை பார்த்தாலும் இதுலயே நம்முடைய சம்பிரதாயத்துல இந்த சிறிய வயது உடையவர்களை தண்டம் சமர்ப்பிக்கலாம்ங்கிற கேள்விக்கு பதில் இருக்கு. இதுல யாரை பார்த்தாலும் சேவிக்கணும்னு இருக்கும் பொழுது இது சின்னவர்கள் பெரியவர்கள்ங்கிற இந்த ஒரு நியத்தியே அதுல வராது. ஏன்னா அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எந்த நிஷ்டையில இருக்கார்கள் முக்கியமா நம்ம பார்க்கணும். பல இடங்கள்ல நாம் முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டியது அவர்கள் தேவதாந்திர பரர்களா இல்லையாங்கிறது. வெறும்னு திருமணிட்டுக்கிறதுனால மட்டும் ஸ்ரீ வைஷ்ணவன்னு சொல்லிட முடியாது. அதுக்கு மேல முக்கியமான அடையாளம் எது? மற்ற தேவதைகளை வணங்காமல் இருப்பது. இது பல இடங்கள்ல பல சமயங்கள்ல நமக்கு ஒருத்தரை பார்க்கும்போது அவர்கள்லாம் தேவதாந்திர பரர்களாக இருக்கு. ஸ்ரீ வைஷ்ணவர்கள குடும்பத்துல பிறந்தும் கூட அவர்கள் தேவதாந்திர பரர்களா இருக்கா. இப்ப தேவதாந்திர பரர்னா மற்ற ஒரு தேவத்தை வணங்குபவர்கள். பகவான் ஸ்ரீமன் நாராயணனை தவிர, விஷ்ணுவை தவிர மற்ற தேவதைகளை வணங்குபவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களா முதல்ல ஸ்ரீ வைஷ்ணவனே சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்ரீ வைஷ்ணவங்கிறதுக்கு அடையாளமே எது? திறம்பேன் மின் கண்டில் திருவடிதன் நாமம் மறந்தும் புறந்தொழா மாந்தர் அப்படின்னு திருமழிசை ஆழ்வார் தான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தை ரொம்ப அழகா காட்டியிருக்கார். அப்படி இருக்கிறதுனால அந்த லட்சணம் குறைந்தபட்சம் மற்ற தேவதைகளை வணங்காதவனாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடியவராக இருந்தால் கண்டிப்பாக நாம் நன்றாக அவர்களை சேவிக்கலாம். அதிலேயே இன்னும் நன்றாக ஞானபக்தி வைராக்கியங்கள் சிறந்து விளங்குபவர்களாக இருந்தால் அவர்களை கண்டிப்பாக நாம் சேவிக்க வேண்டும். நல்ல சம்பிரதாயத்துல அர்த்த ஞானம் இருக்கு, பெருமாளிடத்துல நல்ல ஆழ்வார் ஆச்சாரியர்களிடத்துல நல்ல பக்தி இருக்கு, அதுக்கு மேல உலக விஷயங்கள்ல விரக்தி இருக்கு, வைராக்கியம் இருக்கு. இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வயதிலே சின்னவர்களாக இருந்தாலும் சேவிக்கலாம். இப்ப எத்தனையோ ஆச்சாரியர்கள் இருப்பார்கள், சன்னியாசிகளா இருக்கட்டும், இல்ல ஆச்சாரிய புருஷர்களாக இருக்கட்டும், அதே போல வித்வான்களாக இருக்கட்டும். இவர்கள் எல்லாம் வயதுல சின்னவர்களாக கூட இருப்பார்கள். ஆனா பெரியவர்கள் கூட பார்த்தா அவர்களை விழுந்து சேவிக்கத்தான் சேவிக்கணும். ஏனெனில் அவர்களிடத்துல அந்த ஞானம் இருக்கு, பக்தி இருக்கு, வைராக்கியம் இருக்கு, அந்த ஸ்தானம் இருக்கு. அது இருப்பதனால நாம் அவர்களை நன்றாக சேவிக்கணும். எந்த அளவுக்கு நம்ம பார்க்கிறோம்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலாம். பெரியாழ்வார்
தந்தை, ஆண்டாள் நாச்சியார் பெண். பெரியாழ்வார் ஆண்டாள் நாச்சியார் பெருமாளோட இருக்கும் பொழுது பெரியாழ்வார் ஆண்டாளையும் சேர்த்துதான் சேவிக்கிறாருங்க. தன்னுடைய பெண் தானே அப்படின்னு சேவிக்காம இருக்க முடியாது. ஏன்னா ஸ்தானத்தாலே உயர்ந்து விட்டாள் ஆண்டாள் நாச்சியார். எம்பெருமானுக்கே பட்ட மகிழ்ச்சியாக ஆகிவிட்டாள். எம்பெருமானுக்கே தர்மபத்னியாக ஆகிவிட்டாள். அதனாலே பெரியாழ்வார் வயதிலே பெரியவர், அதுக்கு மேல தகப்பன் வேற. அப்படி இருந்தாலுமே கூட ஆண்டாள் நாச்சியாரை சேவிக்கணும். இதெல்லாம் ரொம்ப சூட்சமான அர்த்தங்கள். அவர்களுடைய ஸ்தானத்தை பொறுத்து அவர்களுக்கு கௌரவம், அவர்களுடைய ஞானத்தை பொறுத்து அவர்களுக்கு கௌரவம், இதே போல ஞான பக்தி வைராகியங்களை பொறுத்து அவர்களுக்கு கௌரவம். அப்படிப்பட்ட கௌரவத்தை உடையவர்களை பார்த்தால் நாம் கண்டிப்பாக சேவித்தே ஆக வேண்டும். அது சேவிக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பை. இவர் வயசுல சின்னவரா இருக்காரு. நான் பல சமயம் சொல்லுவா, ஏதாவது ஒரு 2 பெரியவா வருவா கிரகத்துக்கு, ஏதோ ஒரு சுவாமியை பார்க்கறதுக்கு வரா, ஒரு வித்வானா இருப்பாருன்னு வச்சுக்கலாம். அப்போ அவர் சொல்லுவா, வயசுல சின்னவரா இருக்கே, இல்லாட்டி நான் சேவிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். வயசுல சின்னவரா இருந்தாலும் ஒன்றும் குறையில்லை. வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக வேண்டும் மடக்கிளியே கைகூப்பி வணங்கினாளே என்று பரகால நாயகி தான் வளர்த்த கிளியையே சேவிக்கிறாள். எதனாலே? அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுகிறது. அந்த திருநாமத்தை சொல்லி சொல்லி இவளுக்கு பக்தியை இன்னும் மேம்படுத்திய பரகால நாயகியுடைய பக்தி. பரகால நாயகினா திருமங்கையாழ்வாருடைய பெண் பாவம். அது திருநெடுந்தாண்டகத்துல வளர்த்ததனால் பயன்பெற்றேன் வருக என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே என்று பரகால நாயகி தன்னுடைய கிளியையே வணங்கினாள் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆக இப்படி பல இடங்கள்ல நம்முடைய சம்பிரதாயத்திலையும் பூர்வாச்சாரியர்கள்ல எத்தனையோ வயதிலே குறைந்தவர்கள் அவர்களை வயதிலே முதிர்ந்தவர்கள் சேவித்திருக்கிறார்கள். இப்போ பராசர பட்டர் அவர் ஆச்சாரியன், நஞ்சியர் அவர் சிஷ்யர். பராசர பட்டரை விட வயது முதிர்ந்தவர் தான் நஞ்சியர். ஆனாலும் அவர் பராசர பட்டரை சேவித்திருந்தார். கூரத்தாழ்வான் ராமானுஜரோட வயதிலே முதிர்ந்தவர். ஆனாலும் கூரத்தாழ்வான் ஆச்சாரிய ஸ்தானத்திலே ராமானுஜர் இருப்பதனால் அவரை சேவித்திருந்தார். இதே போல பல பல ஆச்சாரியர்கள், சிஷ்யர்கள், அடியார்கள், அவர்கள் விஷயத்தெல்லாம் பார்த்தோம்னா இந்த வயது வித்தியாசம் பார்க்காமல் தான் அவர்கள் சேவித்திருக்கிறார்கள். ஞானபக்தி வைராகியத்தை கொண்டே சேவித்திருக்கிறார்கள்ங்கிறது நன்றாக தெரியுது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org